கிருஷ்ணனால மத்தவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு ஹோட்டல் காட்டும், அது பிடிச்சிருந்தா அவரே தங்கும், இல்லைன்னா நீங்க பிடிச்ச ஹோட்டலுக்கு நீங்களே போகும். சரி வாங்க போலாம். போய்க்கோ. தமிழ்நாடு. ஓகே ஓகே, உட்காருங்க. ஓகே. நேரா போ. ஹலோ, வந்துகிட்டு இருக்கிறாங்க. வாரவங்க அசந்து போறது மாதிரி அப்படியே ரெடி பண்ணிக்க. லெஃப்ட் 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 ரைட் ரைட் ரைட். சாரு, ഈ ഹോട്ടലിൽ தான் നിർത്തിക്കോ. സാറേ, ഇരിക്കലിൽ ബെസ്റ്റ് ഹോട്ടലാക്കും. ഇവിടുത്തെ എല്ലാം കിട്ടും. വാങ്ങോ. குட் மார்னிங் சார். ലൊക്കേഷൻ എടുത്തോ. ஓகே சார். வரும் 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 வரும். இവിടുത്തെ இருக்கும். Sit down please. ஒரு 2 நிமிஷம் இருக்கும், நான் போயிட்டு வரோம். உன்னிக்கு இஷ்டம் குட்டி இல்லே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சாரு, ரூம் நம்பர் 106க்கு இந்தாங்க. ஒரு நிமிஷம், அட்வான்ஸ் கொடுத்துருங்க. 10 பைசா எனக்கு தர வேண்டாம், எல்லா பைசாவும் ரிசப்ஷனுக்கு கொடுக்கும். ஓ சரிங்க. சாரு, உள்ள போய் நோக்கும். நூ மேரிடு கப்பலுக்காகவே நல்லா பெசலா ரெடி ஆயிட்டு உண்டு. எல்லாம் உங்க வேலை தான் போல இருக்கு. பின்ன லைஃப் லாங் ஓர்மிக்க வேண்டாமோ? என்ஜாய் என்ஜாய். அது பின்ன ஐடி கார்டு ஆதார கார்டு எது உண்டோ ஜெராக்ஸ் எடுக்கணும். சாரு, ஏதும் ப்ராப்ளம்னா உடனே ഈ നമ്പർക്ക് വിളിക്കും. സൈറ്റ് സീയിങ് പോകணும்னா ഈ നമ്പർ വിളിക്കും. ഹോസ്പിറ്റൽ போகணும்னா ഈ നമ്പർ വിളിക്കും. ஷாப்பிங் போறனா ഈ നമ്പർ വിളിക്കും. பிடிச்சோ? எல்லாமே ஒரே நம்பர் தானே இருக்கு, ஏன் இத்தனை கார்டு தரீங்க? உங்களுக்கு எது உதவி வேணும்னா ഈ உன்னிகிருஷ்ணன் மட்டும் விളിக்கும். அதான் ഈ உன்னிகிருஷ்ணனுக்கு நீங்க செய்யற ஹெல்ப்பாக்கும். எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை விட்டுட்டு வேற யார கூப்பிட போறோம்? நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். வள்ளிய தேங்க்ஸ். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏடோ ரூம் பாய், இவட வா. எடுக்கோ எடுக்கோ. 106க்கு போகும் போகும் போகும். ஓகே சார். சாரே, பின்ன காணோம். ஓகே என்ஜாய். போய்க்கோ. வா. நல்ல ஜோடி. என்னங்க, இது கொஞ்சம் பாருங்களேன். இது என்னங்க, நல்லா தானே இருந்தீங்க, என்னாச்சு? பின்ன அங்கிருந்து இவ்வளவு தூரம் எதுக்கு வந்தோம்? அங்கிருந்த வரைக்கும் ஏதேதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சிட்ட. இப்போ உனக்கு எந்த காரணமும் இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அதனால என்னங்க, வேண்டாம் வேண்டாம், அங்கே நில்லுங்க. ஐயோ, அங்கே நில்லுங்க, கிட்ட வராதீங்க, அங்கே நில்லுங்க. ஐயோ வேண்டாங்க, என் பேச்சு கேளுங்க. ஐயோ, என்னங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறமா பாத்துக்கலாங்க. ஐயே, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே ரொம்ப வெயிட் பண்ணியாச்சு. இனி ஆட்டம்தான். ஐயோ, என்னால முடியாது, என்ன விடுங்க. என்னங்க, என்னங்க வேண்டாம், ஓடாத கங்கா. ஏய் ஏய், ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாங்க, சொல்றேன். ஐயோ போடுங்க ப்ளீஸ். பொண்ணுங்க சைக்காலஜி எனக்கு நல்லா தெரியும். வேண்டான்னா வேணும்னு அர்த்தம், என்ன கரெக்டா? போதும்னா போதாதுன்னு அர்த்தம். ஐயோ
நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைங்க. உண்மையிலேயே எனக்கு இப்ப வேண்டாம். அப்போ உண்மையிலேயே வேணும்னு அதெல்லாம் இல்லங்க. ஐயோ எனக்கு அங்க நில்லுங்க. ஐயோ கங்கா, அம்மா என்னாச்சு? ஐயோ ஐயோ, அம்மா என்ன? கால் சுருக்கு பிடிச்சிருச்சுங்க. இது கூட வேணும்னு தானே பண்ற? எல்லாம் டிராமான்னு எனக்கு தெரியும். ஐயோ சீரியஸா தாங்க சொல்றேன். காட்டு. அம்மா இங்கயா? ஐயோ, சுளுக்கெடுக்க கட்டிலுக்கு தூக்கிட்டு போறேன். அங்க போய் சுளுக்கெடுக்கிறேன். என்ன? ஐயோ என்னங்க? கால் ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ ஓகே. மெதுவா வலிக்குதுங்க. யாருடா இந்த நேரத்துல? இரு, பார்த்துட்டு வரேன். என்ன சார் எல்லாம் ஓகே? ஐயோ, எல்லாம் ஓகே, நான் அங்கேயே சொல்லிட்டேன்ல. அது சரி, ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். பிரஸ் ஆயிட்டு எவ்வளவு போகணும் பறஞ்சா நான் ஏற்பாடு பண்ணு சார். நான் ஃபோன் பண்றேன் சார். சரி நான் போயிட்டேன். தயவு செஞ்சு போயிட்டு வாங்க சார். சார் எந்த சார் ஒன்னும் கவனிக்கல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏதையும் பழையும் ஞாபகம் வரும். ஓ, நீங்க இனிமே வரவே வேண்டாம். ஓகே சார். யாருங்க? அந்த கைடு தான் வந்தான். கொடு. என்னங்க போதுங்க. ஏ, நீங்க சுளுக்கு எடுக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, நான் நிஜமாலே சுளுக்கு தான் எடுக்கிறேன். பாரு. யாரு? ஐயோ, அப்பதான் கால் பண்றாரு. அப்பா. என்னப்பா அருண், கேரளா போய் சேர்ந்துட்டீங்களா? வந்துட்டோம்ப்பா. நானே ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. ஹோட்டல் வசதி எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் சௌரியமா இருக்கா? நாங்க புக் பண்ண ஹோட்டல்ல தங்கலப்பா. இங்க ஒரு லோக்கல் கைட் மூலமா வேற ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். பரவாயில்லையே, அங்க இருக்க கைடையே பிடிச்சிட்டியே. அவரா வந்து ஜாயின் ஆயிட்டாருப்பா. நல்ல மனுஷனா இருக்காரு. முன்ன பின்ன தெரியாத ஊர்ல நல்ல மனுஷன் துணைக்கு கிடைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். அவர் கேட்கறத கொடுத்து கூடவே வச்சுக்க. அப்படிதான்ப்பா வச்சிருக்கேன். சரிப்பா, பார்த்து ஜாகிரதையா இருங்க. கங்காவை ஜாகிரதையா பாத்துக்க. சரிப்பா, பாய். கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா எஸ்கேப் ஆயிடுறாளே. அப்பா, கேரளா அட்மாஸ்பியர் செம்மையா இருக்குல்ல? 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா. மாப்பிள்ளை கல்யாணம் ஃபினிஷ் ஆன உடனே இந்த ஏரியால ஒரு சூப்பர் பங்களா கட்டிடலாம். ஓகேயா? ஓகேப்பா. இப்படி பண்ணிட்டியடா? ஐயோ, உயிர் இருக்காடா? பாட்டிமா, பாட்டிமா, பாட்டிமா. அம்மா, கண்ணை திறந்து பாருமா. ഡ്രൈവിംഗ് അറിയില്ലെങ്കിൽ എന്തിനാ വണ്ടി ഓടിക്കുന്നേ? இல்லங்க, இப்படி எடுத்துட்டீங்களே.
அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஆமா. നിങ്ങളാ ഇവരെന്നെ അടിച്ച് ഞങ്ങൾ കണ്ടതാ. വണ്ടി അടിച്ചിട്ട് ഇല്ലേന്ന് പറയുന്നു. മുത്തശ്ശി വണ്ടി അടിച്ചത് ഇല്ലെന്ന് കണ്ടതാ നിങ്ങളെ അടിച്ചേ. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பேர் நான் கூடினாங்க? இடிக்கவே இல்லைங்க. எல்லாரும் ஒரே டயலாக் பேசுறானுங்க. ஏதோ എന്താ പ്രശ്ന ഇയാളെ വിടക്കൂടാതെ. പുറത്ത പോയിക്കോ. ഇയാളെ ഇടിച്ചത് ഞാൻ കണ്ടു. ഒന്നും ടെൻഷൻ ആയിക്ക വേണ്ട. ഈ ഏരിയ കേട് നാനാക്കും. നിങ്ങൾക്ക് ഞാൻ ഹെൽപ്പ് பண்ணும். ஓஹோ. எந்த சேச்சி இங்க பாரு, இது நம்ம ஆளு. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும். ஏ பப்புளு இவ்வளவு வரும். 5000 ரூபா. எவ்வளவு? 5000 ரூபா. ஹாஸ்பிட்டல் செலவு வச்சுக்கோ. சரி தூக்க போய்க்க. எந்த சார் பார்த்து வரக்கூடாதா? பாட்டு உயிர் போயிருந்தா நீங்க எவ்வளவு இருந்து வருது? சென்னையில இருந்து வரோங்க. ஓ சென்னை. சரி, நீங்க தங்குறதுக்கு சூப்பர் ஹோட்டல் ரெடி பண்றேன். நீங்க இவிடத்தே இருக்கோம். சரியோ? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். போ போ, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். கணேசா பைசா கிட்டணும். சாரே, நானும் நீங்களை பார்க்க வந்து. பார்த்தாச்சா? கிளம்பு. சாருக்கு வெள்ளிய காமெடி சர்வீஸ் உண்டு. ഈ ഉണ്ണികൃഷ്ണனுக்கு സർവീസ് ചാർജ് 2000 രൂപ കൊടുത്താ മതി. പിന്നെ அந்த അമ്മയാருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா நான் போய்க்கோ. மொத்தமா எவ்வளவு ஆச்சு? ஒரு 7000 ரூபா மதி. 7000 ரூபாய்? அவ்வளவுதான் செலவா? மதி. எங்க வச்சேன்? இந்த எந்த சார் பணம் கேட்டா போன குடுக்குறீங்க? நான் வித்து எடுத்துக்கிட்டுமா? ஓடிட்டு இருக்க வீடியோ பாருப்பா. எந்த சார் பார்த்து வரக்கூடாதா? சாரே, நான் வந்து நீ ஒரு ஏமாற்று பெருவழிங்கிறதுக்கு என்கிட்ட விட்னஸ் இருக்கு. இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து என் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி உன்னை வெளியே வரவிடாம பண்ணிருட்டுமா? சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். ஏதோ வயிற்று பழப்புக்காக அப்படி பண்ணிட்டு சார். இன்னுமே அது மாதிரி பண்ண மாட்டேன் சார். எழுதி விட்டுருங்க சார். அப்படின்னா நான் சொல்றத நீ செய்யணும். நீங்க என்ன பறஞ்சாலும் நான் அப்படியே செய்யறேன் சார். சார், இதுல போன் நம்பரா சார்? வண்டி நம்பர். ஓ, இந்த வண்டியில வரவங்கள இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதே லாட்சில தங்க வைக்கணும், அவ்வளவுதானே சார்? என் மைண்ட்ல இருக்கிறது ஓ மைண்டுக்கு எப்படி தெரிஞ்சது? சார், நான் நீங்கள பேசல ஒரு ரிவென்ஸ் கண்டுட்டு உன்னி நமக்கு சரியான கைப்புள்ள ஒருத்தன் கிடைச்சிருக்கான். கணேசா, நல்ல ஒரு கிறுக்கி கிட்டி. பைசா கிட்ட படையில போகணும். என்ஜாய் சாரே, போய்க்கோ. சக்சஸ் சாரு, நீங்க பறஞ்சது மாதிரி ஆளை கொண்டு வந்து இன்னுமே யாருக்கிட்ட மாட்டி விட மாட்டீங்களே. இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அரசியல் செல்வாக்க வச்சு உன்னை இந்த ஏரியாவோட கவர்மெண்ட் கைடாக வச்சிடுறேன். இத பாரு, நாங்க இங்க இருந்து போகிற வரைக்கும் உன் உதவி எனக்கு தேவைப்படும். நீ கான்டாக்ட்லயே இரு. ஓகே சார். போயிட்டு வா. ஓகே. கேரளாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த ஊரோட செழிப்பெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு தெம்பும் தைரியம் வந்துருச்சுங்க. கேரளா வந்தாச்சு, உங்களை எங்க ட்ராப் பண்ணோம்? ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, நாங்க இறங்கிக்கிறோம். ஆமாங்க. இது வரைக்கும் அருண் தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த தடவை தப்பிக்க விடவே கூடாது. கேரளாவை விட்டு அந்த அருணை உயிரோட திரும்ப விட மாட்டேன்.
என்ன வேணும்? சார் നിങ്ങളുടെ ഐഡി കാർഡ്. സാർ എന്തെങ്കിലും കഴിക്കാൻ വേണോ? ஃபோன் பண்றேன். ശരി സാർ. என்னது மாப்பிள்ளை கார்டா இருக்கு? ஆமா. ஐயோ, மாப்பிள்ளை கார்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப நம்ம கார்டை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டா நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சிருமே. முதல்ல அவனை பிடிக்கணும். ஐயோ, காரியத்தை கெடுத்துருவோம் போல இருக்க. முட்டாள், எந்த சார்? மாத்தி கொடுத்துருக்க பாரா. சாரி சார், கார்டு மாறி போடா. பார்த்து கொடுக்க வேண்டாமா? சாரி சார். போடா. அவா. നമസ്കാരം സാർ, നിങ്ങളുടെ ഐഡി കാർഡ്. ஓகே, தேங்க்யூ. சரிங்க சார். அட பாவி, உன்னி கிருஷ்ணா இவங்களே இங்க கூட்டிட்டு வந்துட்டானே. கிருஷ்ணா, அம்மா இறங்குங்க. என்ன இவனை கூட்டிட்டு கேரளா வந்திருக்கா? எதுக்காக இருக்கும்? மசாஜ் பண்றது கூட இவன் உடம்புல சதை இல்லையே. இவ யாரா இருப்பா? பொம்பளை மந்திரவாதி மாதிரியே இருக்கா. ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா போல. அப்பா, தேவி கங்காவை ஏதாவது பண்றதுக்குள்ள நாம முந்திக்கணும். அந்த கங்காவுக்கு இந்த ஹோட்டல்லையே சீக்கிரம் முடிவு கட்டணும். அருணையும் கங்காவையும் நாம இருக்கிற இந்த ஹோட்டல்லே தங்க வச்ச எனக்கு அவளை என்ன பண்றதுன்னு தெரியாதா? பண்ணி காட்டுறேன். சீக்கிரமா பண்ணுங்கப்பா. ஏன்னா நாம நிதானமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கங்கா நம்ம அருணோட சந்தோஷமா இருக்கிறா. சாக போற நேரத்துல அவ சந்தோஷமா இருக்கக்கூடாதுப்பா. நீ நினைக்கிறத தாண்டா நானும் நினைச்சிட்டு இருக்கேன். கவலையப்படாத, கங்கா கதையை முடிச்சிடலாம். வரும் வரும் வரும். நான் பறஞ்ச மாதிரி வந்தோம். நீங்க இங்கே நில்லுங்க, நான் சாவி வாங்கிட்டு வரோம். இவ்வளவு தூரம் சிரமம் பார்க்காம எங்களை கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பரவாயில்ல. கீ கொடுக்கும். ஆஹா, பிரமாதமா இருக்கு. பார்க்கும்போது ஓன மாதிரி உண்டு. ஒரு பிகரை கட் பண்றதே கஷ்டம். ஆனா இவன் 2 பிகரை கட் பண்ணி ஒரே ஹோட்டல்ல கூட்டி வந்திருக்கானே. நமக்கு என்ன, என்கரேஜ் பண்ணி பேசி பைசாவை கறந்துட வேண்டியத. வாடா உண்ணி, வாடா 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 வாடா. ஹோட்டல் என்ன சொகுசா இருக்கு. சூப்பர். ஈ லோகத்தில் நான் கண்டதுல அருமையான சோடி நீங்க தான். கடைசி வரை இப்படியே சாலியா இருக்கும். குரங்குக்கும் என்னடா சம்பந்தம்? முட்டாள். பெரிய வீடு கோவத்தில் இருக்கோ. என் தங்க உன்னி கிருஷ்ணா, கைய கொடு. 500 ரூபா பிடிச்சுக்கோ. எடுத்தோ. சூப்பரா சொன்ன. ஜோடியாம் ஜோடி. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. ஹோட்டல் நல்லா இல்லையா? ஹோட்டல் நல்லா இருக்குதான், இருக்கிறவங்க சரியில்லையே. போ போ. குதிரை எட்டி உதச்சிட்டு போகுது, கழுத 500 ரூபா கொடுக்குது.
தும்முனது சிரிச்ச முகத்தோட வரதை பார்த்தா நல்ல மூட்ல இருக்கும் போல இருக்கு. அதே பிட்டை இவங்கள்ட்டையும் சொல்லி டிப்ஸ வாங்கிட வேண்டியது. ஆகா, ஆகா. ஈ லோகத்தில் ஏன் அனுபவத்துல சொல்றேன், உங்க மாதிரி பொருத்தமான சோடி நான் கண்டுட்டு இல்லை. செம்மாடி போன்றிருக்கே. போலாமா? உன்னிகிருஷ்ணா, ஏய் உன்னிகிருஷ்ணா, இந்த புடி இன்னொரு 500 என்கிட்ட கொஞ்சம் மோனே. அள்ளி கொடுப்பாங்கன்னு நினைச்ச 2 மகாலட்சுமி அடிச்சிட்டு போகுது. எதுக்கும் உதவாத மூதேவி 1000 ரூபாய் கொடுக்குது. என்ன உன்னிகிருஷ்ணா, நான் இப்ப எதுக்கு உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னு யோசிக்கிற இல்ல? என் செல்லம், இத்தனை நாளா எனக்கே தோணாத ஒரு விஷயத்த சொன்னையே, அதுக்கு தான் இப்ப எனக்கு உடம்பே ஓணம் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு. எதுக்கும் நீ சொன்ன விஷயத்தை இன்னையிலிருந்தே முயற்சி பண்றேன். லவ் பண்ணுங்க சார்.